வேலன் சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும். ரத்தனவேல் ஐயாவோட பிறந்த நாளை வந்து தடபுடலாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு ரஞ்சித் எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக கல்யாண பத்திரிகை வந்து வருது. அந்த கல்யாண பத்திரிகை எனக்கு இதுதான் வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வேலன்கிட்ட, ஏங்க உங்களாலலாம் இந்த கல்யாண பத்திரிகையெல்லாம் வாங்கலாம் முடியாது, இது எவ்வளோ ரூபா இருக்கும்? 140 ரூபா சார். ஒரு ஆளுக்கு 140 ரூபானா 5000 பேருக்கு வந்து கொடுக்கணும். இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? 10 லட்ச ரூபா கிட்ட பத்திரிக்கை மட்டும் வரும்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே, ஏய் என்னடா இது வரைக்கும் பணத்தை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா? நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? பணம் உன்னோடதா? உனக்கெல்லாம் வந்து மனசெல்லாம் வராதுல்ல. இவன் என்னை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பத்திரிக்கை எனக்கு 7000 வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஆமாங்க, நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லி 10 லட்ச ரூபா முன்பணமாக வந்து கொடுக்குறாங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அவங்க வந்து வாங்கிட்டாங்க. என்ன வள்ளி மேடம், நீங்கள் ஆசைப்பட்ட பத்திரிக்கையை வந்து வாங்கியாச்சு, அதுவும் 1 2 இல்லை 7000 வரைக்கும் வாங்கியாச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே, சூப்பர் சூப்பர், சந்தோஷமாக இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து வராங்க. ரத்தினவேல் ஐயாவோட பிறந்தநாளை வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா கிராண்டான கேக் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம்மா. என்னடா மண்டபத்தில் வச்சு பிறந்தநாளை கொண்டாடுவேன்னு பார்த்தா இங்கே இது மாதிரிலாம் வந்து கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டியா சிம்பிளாக? அம்மா என்ன தான் வந்து மண்டபத்தில் வச்சு பிறந்தநாளை கொண்டாடினாலும் நமக்குள்ளே வந்து கொண்டாடுற மாதிரி வருமா அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இவனுக்கும் வந்து இதெல்லாம் விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ரத்னவேல். ஆமாக்கா, எல்லாரும் முன்னாடி வந்து கேக்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு கூச்சமாக இருக்கும். ஆனால் உங்கள் முன்னாடி வந்து சந்தோஷமாக வந்து கேக் கட் பண்ணலாம்ல. ரஞ்சித், எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ தாண்டா நீ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி இருக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. ஜானகியம்மா நீங்களும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி வம்படியாக வந்து ஜானகியை வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க. கீழே வந்து நிற்க வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து சந்தோஷமாக தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரத்தனவேல் ஐயா வந்து கேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்றாங்க. அந்த இடத்துல முத்தோட பொண்ணு வந்து வராங்க. அவங்களுக்கு வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்றாங்க. அந்த இடத்துல நம்ம ரத்தினவேல் ஐயா இருக்கிற எல்லாருக்கும் வந்து கேக் வந்து ஊட்டி விட்றாங்க. 2 பேரை வந்து தவிர்த்துட்டு நம்ம ஜானகி அம்மாவுக்கும் வேலனுக்கும் பாக்கி இருக்கிற எல்லாருக்கும் வந்து அன்பா பாசமாக வந்து 2 பேரும் மாறி மாறி வந்து கேக்லாம் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. வள்ளிலாம் வந்து சூப்பராக வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்களும் வந்து கேக்லாம் வந்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி சுமதி வந்து சொன்னோன்னே, அப்படியே வேணான்னு தான் தள்ளி நிற்கிறாங்க. இவன் மட்டுக்கும் முன்னாடி வரட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு நான் யார் என்ன ஏதுன்னு நான் காட்டுறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம வேதநாயகி. அப்போன்னு பார்த்து ஜானகி அம்மா வந்து எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வந்து நின்னோடனே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு வேதநாயகி வந்து செம்மையாக வந்து ஆடுறாங்க. ஏய் யாரை கேட்டு நீ இங்கே வந்து நிற்கிற? இந்த சபையில் நிற்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? என் தம்பியை விட்டுட்டு போனவ தானே நீ எல்லாம் பேசலாமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்கள எதுவும் பேச விடாமல் அப்படியே வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேதநாயகி, நீ வந்தாலே எங்களுக்கு நிம்மதியே இருக்காது. இந்த இடத்துல நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த நிம்மதியை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களால எதுவும் பேச முடியல. நம்ம ஜானகியால் அப்படியே மௌனமாக வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து வேலன் வந்து செம்மையாக வந்து கோபமாக வந்து இருக்காங்க. இருப்பினும் வெளியில் வந்து காட்ட முடியல. ஐயா வேற இருக்காங்க. ஐயா மட்டும் இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வந்து தலைகீழாக ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வள்ளி வராங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு சொல்லி வேதாவை பார்த்து திட்டுறாங்க. ஏய் யாரை பார்த்து நீ திட்டிக்கிட்டு இருக்க? நானா? எங்கள் அம்மாவை பார்த்து தான். உங்களை யார் முதல்ல இங்கே நிற்க சொன்னது? ஏதாவது ஒன்று பெரிய மனுஷியாக இருந்தனா நீ மாட்டுக்கு இங்கே வந்து சபையில் கருத்தெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவியா அப்படின்னு சொல்லி வேதாவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. இதை வந்து புரிஞ்சிக்காம ஜானகி வந்து இப்படி திட்டிகிட்டு இருக்கா சந்தோஷம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வேதா. அப்போன்னு பார்த்து வேதா வந்து பேசுகிறாங்க. இவங்க எப்போ இங்கே நிற்கிறதுக்கு நான் வந்து பர்மிஷன் கொடுக்கலையோ அதே மாதிரி தான் நாளைக்கு இவங்க அந்த மண்டபத்துக்குள்ளேயே வந்து வரக்கூடாது. சரியா வள்ளி, உன்கிட்ட தான் சொல்லிட்டேன். அதான் சொல்கிறாங்கல்ல, இந்த வீட்டில் வச்சது எல்லாம் இவங்க தான். அதனால் அவங்க பேச்சை கேட்டு நடந்துக்க. ஒன்றை தான் யாரும் வந்து மதிக்கிறது இல்லைல்ல, அப்புறம் என்ன எதுக்கெடுத்தாலும் வந்து முன்ன வந்து நிற்கிறியே, உனக்கா வந்து தோண வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே, இது எல்லாம் வள்ளி நமக்கு தோணும், ஆனால் அவங்களுக்கு தோணுமா? அவங்களுக்கெல்லாம் தோணவே தோணாது, எத்தனை வாட்டி சொன்னாலும் சொல்லிட்டு கேவலமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வேதநாயகி. உடனே வாங்கம்மா போகலாம், இதுக்கு தான் வேணான்னு சொன்னோம், சுமதி தான் வந்து கேட்கலன்னு சொல்லிட்டு அப்படியே வள்ளியும்
பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவை என்ன வச்சே திட்ட வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜானகி அம்மா அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து பரவாயில்ல விடுங்க, வேதாக்காவை தானே அம்மா வந்து திட்டினாங்க, இருந்தாலும் இது எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசணும்னு ரத்தினவேலுக்கு தோணவே இல்லை. அப்படியே மௌனமாக இருந்திருக்காங்க. அதை நினச்சாதான் எனக்கு மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்ப வள்ளி வராங்க. அம்மா என்னை மன்னிச்சிருமா, அவங்கெல்லாம் உன்னை திட்டுறதுக்கு யாருமா, முதல்ல அவங்கள இந்த வீட்லேயே வந்து வச்சுக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, மனசுக்கே வந்து சங்கடமாக வந்து இருக்குது உன்னை திட்டுறதுக்கு. ஆனால் நான் திட்டுறதுக்கு பதிலாக அவங்க திட்டினா என் மனசுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் உன்னை இங்கேருந்து போன்னு சொல்லி டக்குன்னு வந்து சொல்லிட்டேன். என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியுது, ஆனால் என் வாழ்க்கை அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் வேதவள்ளி தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ என் தம்பியை விட்டுட்டு போனவ தானே, உன்னெல்லாம் யார் சபையில் வந்து நிற்க சொன்னான்னு சொல்லி அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. எத்தனை நாள் போனாலும் வருஷம் போனாலும் இந்த சொல்லு மட்டும் மாறப்போகிறதே இல்லை. நான் நாளைக்கு உண்மையிலே வரமாட்டேங்கிற மாதிரி சொன்னேன். ஊர் மத்தியில் உலகம் மத்தியில் உங்களுக்கு நான் திருப்பியும் அந்த அங்கீகாரத்தை வாங்கி தராமல் விட மாட்டேன்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வேலன். ஏன்பா இதெல்லாம் முடியாதுப்பா, யாராலையும் திருப்பி தர முடியாது. ரத்தனவேல் ஐயா வாயாலேயே உங்கள் மனைவின்னு சொல்லுவாங்க, சொல்ல வைப்பேன், சரிங்களா? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா அதையும் தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. வேலை என்ன செய்ய போகிறேன் சத்தியமாக வந்து யோசிக்கலை. ஆனால் ரத்னவேல் வாயாலே வந்து இவங்க தான் என்னோட மனைவி, ஜானகிக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க, மற்றவங்கள வந்து வெளுத்தெடுப்பாங்க. அது மாதிரி நான் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், அவங்க மனசை வந்து மாற்றியே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.